ஜி 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 அவற்ற கதை என்னென்றால் என்னென்றால் மேல் ஜாதிக்காரெல்லாம் படிக்கக்கூடாது, முட்டாளாக வச்சுருக்கணும், யூஸ் பண்ணணும். அவைய நாங்கள் வந்து அந்த மேலே படித்து மேலே போய் அவைக்கு வந்து கீழே வந்து காக்கூசாலை இருக்கணும். அதான அவற்ற ஐடியா, அவற்ற பெரிய ஐடியா. சரியா? உன்ன மாதிரி எத்தனை ஆகலை நான் காணலைன்னு உனக்கு தெரியுமே. எனிவே விடுதலை புலிகள் இருக்கும்போது ஜாதி இருந்தது தான் ஜாதியாக அழிக்கிறவன் வந்து கஷ்டம். அது ஒரு ஈகோ சிஸ்டம். சரியா? அப்போ வந்து பிரபாகரன் வேலுப்புள்ள வந்து ஐயரை பிடிச்சி அந்த கல்யாணம் கட்டும்போது வந்து ஐயரை பிடிச்சி அந்த கல்யாணம் கட்டையில் உங்களுக்கு விசாரிக்காத இருக்கிறீங்களே. அவர் வந்து கிளப்பி விடுறாரு. ஏன்னா மேல் ஜாதிக்காரர் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாமேண்டா, எனக்கு உங்களுக்கு ஒரு தரம் வேண்டாம், நீங்கள் ஒரு தரம் எனக்கு வேண்டாம். விளங்குச்சா? எனக்கு ராஸ்கிளாட் நிற்கிறேன்டா, ராஸ்கிளாட் நிற்கத்தான். நீங்கள் எல்லாம் என்னோட வந்து இந்த சிலிக் அது எல்லாம் காயக்கூடாது. அட் எண்ட் ஆஃப் த டே ஜெனட்டிக்ஸ் இருக்குது தானே. ஜெனட்டிக்ஸ் எப்படி என்றாலும் வந்து பயாலஜிக்கலாக வந்து திங்க் பண்ணால் இட் ஸ்டார்டட் வித் ஒன் செல் ஆர்கானிசம். ஓகே, சயின்ஸை வச்சு கதைங்கோ. சம் ஸ்டூப்பிட் பீப்புளோட எல்லாம் காய்க்க எனக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. அதை பற்றி டென்ஷன் ஆகிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. சரியா? டென்ஷன் ஆக எனக்கு வந்து பிபி கூடும். பிபி கூட்டினா எனக்கு தான் கெட்டது. சரியா? இந்த ஸ்டூப்பிட் பீப்புள் இஃப் யா உங்களுக்கு வயசு கூட்டினாண்டா என்ன நீங்கள் என்ன ஸ்மார்ட்டர்ன்னு நினைக்கிறீங்களே. நான் வந்து அந்த ஐடியாஸை லே அவுட் பண்ணுவேன், நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணி காசு எடுக்கிறேன்னு. இல்லைங்கஜா? ஸ்டூபிட். அந்த ஐடியா வந்து மேல் ஜாதிக்காரர் எல்லாம் மேலே போயிருந்தோன்னு கீழ் ஜாதிக்காரருக்கு காக்குசாலை இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த மேல் ஜாதிக்காரர் வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் எனக்கு வேண்டாம். இப்போ யூகே கவர்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதான் கேட்குறோம். உங்களுக்கு தெரியுமான்ட்டு